ஸ்வானுக்கு நாங்கள் பிரெட் போட வந்தனாங்க. அகலியே எங்கே போகிறீங்க? வாங்க இங்கே வாங்க. பிரெட் போட்டாச்சு, சாப்பிடி நம்ம பாருங்கல்ல. வணக்கம் உறவுகளே, நாங்கள் கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோகமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் எல்லோரும் நல்ல சோகமாக இருக்கணும்னு நாங்கள் உங்களை சோகமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோ தோங்க. இந்த வீடியோவில் நான் காலையிலேருந்து நைட் மட்டும் என்னென்ன வேலைகள் செய்த நான் என்ன சமைச்சினான்னு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. காலையிலே ஸ்வானுக்கு போய் பிரெட்டெல்லாம் போட்டு வந்து நானும் மகளியனும் அவர் ஸ்விங் ஆட போட ஊஞ்சலாட போகிறேன்னவர் நான் அப்படியே அவரை கூட்டிக் கொண்டு வீட்டை போயிட்டேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க என்ன சமைச்சு நான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நல்லா ஷாப்பிங் கொண்டு போனாங்க, அந்த ஷாப்பிங் ப்ளாக்கும் இருக்க போகுது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இது அகலியன் வியூ சேனல். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ எல்லாத்தையும். காலமாக சாப்பாடெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு குயிக்காக சமைச்சிட்டு ஷாப்பிங் போகணுமென்னு சொல்லின்னு சமைக்க வலிக்கிட்டுட்டேன். இன்றைக்கி நான் ஒரு நண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். நண்டு குழம்பும் பொன்னாங்கானி வரையும் மீனும் பொரிக்க போகிறேன். இது பொன்னாங்கானி வரைசறதுக்காக ஒரு பேனண்டு வச்சுட்டு கடுகு சீரகம் எல்லாம் தாளியை போட்டான். நல்லெண்ணெய் விட்டுனான். நல்ல வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு பொன்னாங்கானியை வடிவாக க்ளீன் பண்ணி நல்லா வடிவாக 2-3 தடவை அலசி மண்ணெல்லாம் கழுவிட்டு தான் பொன்னாங்கானி எப்போவுமே வெட்ட வேணும். ஏனென்றால் சில இடங்களில் மண்ணுகளெல்லாம் பொன்னாங்கானியில் இருக்கும். அதனால நான் 2-3 தண்ணியில் பொன்னாங்கானியை கழுவிட்டு தான் பொன்னாங்கானியை வெட்டினான். முதல் வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்த அப்புறம் அதுக்கு பிறகு தான் பொன்னாங்கானி போட போகிறேன். பொன்னாங்கானியை நீங்கள் கழுவி எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். பிறகு வெட்டினா பிறகு சும்மா தண்ணி அந்த ஈரப்பதமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பொன்னாங்கானியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு மேலால் உப்பும் போட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு பொன்னாங்கானி அப்படியே மூடி வைக்க வேணும். நல்ல எண்ணெயில் வதக்கக்கூடாது. பொன்னாங்கானி அந்த பச்சைத்தன்மை பொன்னாங்கானியில் போயிடக்கூடாது. அப்படி தான் பொன்னாங்கானி வரக்கூடாது. அப்படி தான் எங்கடி அம்மா எனக்கு சொல்லி தந்தவா. மற்ற அடுப்புலையும் நண்டை கறி வைப்போம்னு நண்டையும் நல்ல வடிவாக தாளித்து நண்டை கூட்டிட்டு ஆல்ரெடி நண்டு கறி நான் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன் இந்த சேனலில். பார்க்காத போய் பாருங்க. நான் தேவையான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கையும் தாரேன். அகலிய நல்ல வெயிலாக அகலியனுக்கு அவங்களுடைய அப்பா தண்ணி அடிக்கிறதுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். அதை இந்த பெப்பெல்லாம் கொழுவி தகப்பன் தண்ணி அடிக்க விளையாட விட்டுட்டார். வெயிலில் விளையாடட்டும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை விளையாடி கொண்டிருக்கிறார். பாருங்க, நானும் ஜல்லுண்டு சத்தம் போடுங்கன்றது தடிமண் வரப்போகுது, சளி வரப்போகுது, காய்ச்சல் வரப்போகுது என்று சொல்ல அவங்களுடைய அப்பா வெயில் டைம் தானே அவர் என்ஜாய் பண்ண முடியும். பிறகு விண்டர் வந்துட்டால் குளிர், பிள்ளை என்ஜாய் பண்ணாது, தண்ணி விளையாடாதுன்னு சொல்லிட்டு அவரை நல்லா தண்ணியில் விட்டு விளையாட விட்டவர். நான் இங்கால பொன்னாங்கானியை மூடி வச்ச பொன்னாங்கானியை வந்து பார்த்தா நல்லா பாருங்க எண்ணெயில் அந்த ஒரு அவிஞ்ச மாதிரி வரும் பொன்னாங்கானி நீங்கள் மூடி விட்டீங்கன்னா. அப்போவே அதுக்கு பிறகு நீங்கள் தேங்காய் பூவும் மஞ்சள் தூளும் போட்டு உப்பும் போட்டு உப்பு முதலும் போடலாம், பிறகும் போடலாம். நான் மறந்துட்டேன்னு போடுறதுக்கு இப்போ தான் போடுறேன்னு போல எனக்கு. உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொன்னாங்கானியை அந்த ஒரு வாசம் வரைக்குள்ளேயே இறக்கிறோம். பாருங்க, பச்சைத்தன்மையும் இருக்குது, ஆனால் வறுபட்டிருக்கணும். அது எனக்கு என்ன மாதிரி சொல்ல தெரிய இல்லை. ஆனால் நான் இப்படி செய்கிற ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சம் தேசி புளி விடணும், அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னாங்கானி வரையும் வடிவா செய்து முடிச்சுட்டேன். நண்டு குழம்புக்கும் குத்தரிசி சோறுக்கும் பொன்னாங்கானி வரைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நண்டையும் நல்லா தாளித்து எல்லாம் ரெண்டி கறியும் பூட்டி எடுத்துக்கொண்ட நண்டையும் தூளுகள் உப்புகள் புளிகள் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வச்சா தான் நல்லா இருக்கும். மற்ற அடுப்பில் பேன் ஒன்று வச்சு எண்ணெய் விட்டு மீன் பொரிக்கவும் வலிக்கிட்டுட்டேன். ஏன்னா கடைக்கு போக லேட்டாக அனைவரும் சொல்லி கொண்டே இருந்தார். அப்போ நண்டு குழம்பு ஒரு அடுப்பில் பொன்னாங்கானி ஆல்ரெடி வறுத்துறாக்கிட்டு இருந்தானே, அப்போ அந்த அடுப்பில் மீனையும் பொரிச்செடுப்போம்னு சொல்லிண்டு. இது துள்ளு மண்டல் மீன். அகலினுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன். அவருக்கு நான் ரைஸோட வச்சு தீத்துறேன். நான் ரொம்ப நல்ல மீன், குழந்தைகளுக்கும் ஏற்ற மீன். அப்போ துள்ளு மண்டலை பொரிப்போம்னு சொல்லிண்டு 4 துள்ளு மண்டல் தான் நல்லா லைட்டாக கொஞ்சம் உப்பும் தூளும் மட்டும்தான் போட்டேன். நான் அதை பொரிச்செடுத்துட்டு
நல்ல வடிவாக நாங்கள் நண்டு குழம்பு மீன் பொரியல் பொன்னாங்கண்ணி வரையிலோடு எல்லாத்தோடையும் சோறு வச்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு வலிக்கிட்டுட்டோம். எங்கே போகிறோம் நாங்கள்? ஷாப்பிங். எங்கே போகிறோம்? பேக்கில் ஹைவே கூட எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள். எங்கே போகிறோம்? நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். என்ன அது எங்கே போகிறோம்? டெஸ்கோ போகிறாங்க. வளமை மாதிரி பெட்ரோல் அடிச்சுட்டு கடைக்கு போகிறோம். பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம். இருந்தாலும் தன்னை வீடியோ எடுக்க வேண்டாமாம். நோவாம். எப்படி ஃபியூல் அடிக்கிறாருன்னு பாருங்க. அடிச்சுட்டு காட்டுறதுக்குள்ள இன்றைக்கு எங்கே போகிறோம் நாங்கள்? ஹோல்சேலில் இருக்கிற டெஸ்கோ எக்ஸ்ட்ராவுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி ஒரு புது கடைக்கு புது எக்ஸ்ட்ரா வளமையாக டல்லி எக்ஸ்ட்ராவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இன்றைக்கி ஹோல்சேல் எக்ஸ்ட்ராவுக்கு போகிறோம். நம்ப மாட்டீங்க. ஓ ஐயா, இப்போ டைம் 7:40 டைம். ஆனால் பாருங்க இன்னும் இல்லை. ஓ ஐயா மம்மி லுக் அம்மா பார்க்குறடி. ஓ அம்மா ஃபிக்ஸ் பண்ணுறேன். டெஸ்கோ எக்ஸ்ட்ராக்கு தான் போகிறோம். அங்கே அது பெரிய ஒரு கடை. எக்ஸ்ட்ரா இது கார் பார்க். இது எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும். ஃப்ரீ கார் பார்க்கிங் தான். ஆனால் நாங்கள் காரை கொண்டே விடைக்குள்ள கேமராங்கிற கார் நம்பர் எடுத்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்த டைமை மானிட்டரில் பதியணும். அப்போ தான் பிறகு இதுக்கு கீழே பார்க்கிங், மேலே தான் கடை. பாருங்க கீழே பார்க்கிங்க பாருங்க. இந்த பெரிய வளமை மாதிரி எக்ஸைட்டர்ல போறோம். அகலியர் எங்க போறீங்க? நாங்கள் இன்றைக்கு அங்காளி சைட். நாங்கள் இன்றைக்கு மெயினாக உடுப்பெடுக்க தான் வந்து நாங்கள் மறுபடியும் மேலே போகிறோம். எக்ஸ்லைட்டரில் மறுபடியும் FNFக்கு கடையை பாருங்க. ஒரு கடல் தான் கடை. இது பெரிய ஒரு கடை. என்ன நான் பெரிய டல்லியிலும் பார்க்க பெருசு நினைக்கிறேன். டல்லி ஸ்டோர்லும் பார்க்க இது பெருசு தானே. ரொம்ஃபோர்ட் மாதிரி இவரை கடையை பாருங்க. எந்தோ பெரிய கடை. இது கீழே க்ரோசரி ஐட்டம். கீழே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷும் க்ரோசரி ஐட்டம் தான் கீழே. கடையில சைட்ஸ் பாருங்க. மேலே உடுப்பு அகலியனுக்கு தான் உடுப்பெடுக்க வந்த நாங்கள். அகலியனுக்கு உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டை போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளுறேன். நான் உங்கள் கௌஷி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாருங்க இவ்வளோ அகலியனுக்கு உடுப்படுத்திருக்கிறேன் சொல்லி